பிக் பாஸ் கமருதீன் கூடிய சீக்கிரமே அவரோட ரசிகர்கள சந்திக்க போறாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட் ஒண்ணு வைக்க போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மகாநதி சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் கமருதீன். அதுல கிடைச்ச வரவேற்பின் மூலியமா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல உள்ள போயிருந்தாரு. அண்ட் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல ரொம்பவே சூப்பரா விளையாண்டு இருந்தாரு. கடைசியா சாண்ட்ரா கூட ஏற்பட்டிருந்த பிரச்சனையில அவருக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு வழங்கப்பட்டிருந்துச்சு. ரெட் கார்டு வாங்கி வெளில வந்ததுக்கப்புறம் கமருதீன் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா பக்கம் வரல. அதே நேரம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இதுவரைக்கும் விடல. அண்ட் ஏன் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கும்போது, இந்த ஒரு விஷயத்த பத்தி சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கமருதீன் அவர்கள் வீடியோ வெளியிட்டாலும், அறிக்கை வெளியிட்டாலும் கண்டிப்பா அத மத்தவங்க மாத்தி தான் பேச போறாங்க. அதனால அவரோட ஃபேன்ஸ சந்திக்கலாங்கிற ஐடியால இருக்காரு. ஒரு பிரஸ் மீட் வைக்கலாங்கிற ஐடியால இருக்காராமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் சைடு இருக்க நியாயத்த அவரு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முடிவ அவரு எடுத்திருக்காராமா. இப்ப ஃபேன்ஸ் மீட் மற்றும் பிரஸ் மீட் இது 2க்கான பிளானிங் வந்து போய்க்கிட்டு இருக்காமா. கூடிய சீக்கிரமே அதாவது இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள அதற்கான ஏற்பாடுகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கமருதீன் அவர்களுக்கு சீரியலின் மூலியமா ஃபீமேல் ஃபேன்ஸும் சரி நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க நெறைய பேர் இந்த ஒரு ரெட் கார்ட் இஷ்யூக்கு அப்புறமும் தொடர்ந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஆறுதலாக குரல் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது யாரெல்லாம் கூட நிற்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து இருக்க பிடிச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் கமருதீன் அவர்கள் பண்ண போறாரு. அவருக்கு ஆதரவா நின்று அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட போறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்ததை எக்ஸ்பிளைனும் பண்ண போறாரு. கண்டிப்பாக கமருதீன் அவர்கள் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து அவரோட லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே இருக்கு. ஏன்னா ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம எல்லாருமே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோம். அந்த ஒரு தப்பை மட்டுமே பிடிச்சு அதையே குறை சொல்லி அவங்கள அப்படியே டவுன் பண்ணிடக்கூடாது. அதே தான் கமருதீன் விஷயத்துலையும் நான் நினைக்கிறேன். நீங்க அவரோட ஃபேன்ஸ் மீட்ட பத்தி என்ன நினைக்க போறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல தெலுங்கு நடிகையான ஸ்ரீலீலா அவர்கள் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்தை தாக்கி பேசியிருக்குது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருந்துச்சு. அதுல பராசக்தி படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீலீலா அவர்கள் ஸ்டேஜ்ல பேசும்போது ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க தாக்கி தான் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட நடிப்பை பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பராசக்தி படத்தை பாருங்க. அந்த ஒரு படத்துல ரொம்பவே சூப்பரா என்னோட நடிப்பு வந்திருக்கு. அது நான் ரொம்ப ஷூரா சொல்றேன். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல என்னோட சிறப்பான நடிப்பை பார்க்க பகவந்த் கேசரி படத்தை பாருங்க. அண்ட் இந்த 2 படங்களுமே உங்களுக்கு மிக மிக பிடிக்கும். அதை எப்போதுமே நான் ஆதரிப்பேன். அதாவது ஒரிஜினல் படங்களுக்கு மட்டும் தான் எப்போதுமே நான் ஆதரிப்பேன். என்னோட ஆதரவு எப்போதும் ரீமேக்குக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களோட இந்த ஒரு பேச்சு ஜனநாயகன் படத்தை தாக்கி பேசுறதாக அமைஞ்சிருக்கு. இதனால விஜய் சாரோட ரசிகர்கள் சோசியல் மீடியால கொந்தளிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலாவோட இந்த ஒரு பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.